தூத்துக்குடி கடல் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற தருவைக்குளம் மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில் படகில் சமைத்துக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட தீ விபத்தில் படகு எரிந்து சாம்பலாகும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களுடைய இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துராமன். வணக்கம். இந்த ஆழ்கடல் பகுதியில் சமைக்கும் போது அந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. படகுல எத்தனை பேர் இருந்தாங்க? அவர்கள் அனைவரும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்களா? முழு விவரம். வணக்கம். தூத்துக்குடி அருகே உள்ள தருவகுளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சுந்தர் என்பவர் விசைப்படகு தூத்துக்குடி கடல் பகுதியிலிருந்து சுமார் 16 நாட்டிகள் மைல் கடல் ஆழ் பகுதியில் படகில் சமையல் செய்யும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் நடுக்கடலில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான படகு தீயில் எரிந்து சாம்பலாகும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. அதிர்ஷ்டவசமாக படகில் இருந்தவர்கள் அனைவரும் மற்றொரு படகு மூலம் உயிர் தப்பினர். தூத்துக்குடி அருகே உள்ள தருவகுளம் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தர். இவரது விசைப்படகு கடந்த 24ஆம் தேதி கடல் மீன்பிடிப்பதற்காக தருவைக்குளம் கடல் பகுதியில் இருந்து சுந்தர் உள்ளிட்ட 8 மீனவர்களுடன் சென்றுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி தூத்துக்குடி கடல் பகுதியிலிருந்து 16 கடல் மைல் தொலைவில் விசைப்படகு சென்று கொண்டிருந்த போது காலை சமையல் செய்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் தீ மளமளவென வேகமாக பரவி படகு முழுவதும் பரவியது. இதைத் தொடர்ந்து படகில் இருந்த மீனவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து அருகே இருந்த விசைப்படகு மீனவர்களுக்கு தொடர்பு கொண்டு வரவழைக்கப்பட்டு படகில் இருந்த சுந்தர் உள்ளிட்ட 8 மீனவர்கள் பத்திரமாக உயிர் தப்பினர். ஆனால் இந்த தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பான விசைப்படகு முழுவதும் தீயில் எரிந்து முற்றிலும் கடலில் மூழ்கியது. இதைத் தொடர்ந்து படகு உரிமையாளர் சுந்தர் இதுபோன்ற மீன்வளத்துறை மற்றும் கடலோர காவல்துறை புகார் அளித்துள்ளோம். தன்னுடைய வாழ்வாதாரம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசு மீன் துறை புதிய படகு அமைத்து உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது நடுக்கடலில் விசைப்படகு தீப்பிடித்து இருந்த கடலில் மூழ்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.